தமிழகத்தில் 27 கிளைகளுடன் தனித்துவமான தங்க நகைகள் விற்பனை நிலையமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது 28வது கிளையை கோவை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் இன்று துவங்கியது. தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தங்க நகை நிறுவனமாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. 13 நாடுகளில் 350க்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையத்தை கொண்ட இந்த நிறுவனம் தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, சேலம் உள்ளிட்ட 27 இடங்களில் தங்களது கிளைகளை வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் 28வது கிளையை இன்று கோவை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் துவங்கியது. இதனை கோவை வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே. அர்ஜுனன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்ததுடன் முதல் விற்பனையும் துவக்கி வைத்தார். கோவை மாநகரில் 3வது கிளையை துவங்கியுள்ள இந்த நிறுவனத்தில் புத்தம்புதிய வடிவமைப்பில் உருவான தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் இடம் பிடித்துள்ளது. கலைநயமிக்க அணிகலன்கள் என்று அழைக்கப்படும் மைன் நகைகள், எரா நகைகள், பிரீசிபா நகைகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் வடிவமைத்த எத்தனிக் நகைகள், இந்திய வடிவமைப்புகளான டிவைன் நகைகளும், குழந்தைகளுக்கான ஸ்டார்லெட் நகைகள் என பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் இங்கு விற்பனைக்கு உள்ளது. மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள HUID சான்று பெற்ற நகைகள், IGI சான்று பெற்ற வைர நகைகள், PGI சான்று பெற்ற பிளாட்டினம் நகைகள், ஹால்மார்க் சான்று பெற்ற வெள்ளி நகைகளை மட்டும் விற்பனை செய்து வருகின்றது. மேலும் வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் ஆயுள் வரை இலவச பராமரிப்பு வழங்குவதுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் அன்றைய விலைக்கே விற்பனை செய்யக்கூடிய திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றது. இந்த திறப்பு விழா நிகழ்வில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பதிவாளர் தமிழ்வேந்தன், நேரு கல்வி குழும செயலாளர் கிருஷ்ணகுமார், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு தலைவர் யாசர், மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் சபுர் அலி, மலபார் கோல்டு மேற்கு மண்டல தலைவர் நௌசாத், மலபார் கோல்டு ஆர்.எஸ்.புரம் கிளை தலைவர் அனிஷ் ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.